சேலமரார் தமிழ்ச்செல்வர் என்று வள்ளியூர்ல புதிய குதுகு விழா. வள்ளியூர் என்றால் ஆன்மீகத்தின் சிறப்பு பெற்றது. வேற்றுமையில் ஒற்றுமை, அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த பூமியில எங்க வள்ளியூர்ல வள்ளியம்மை அமைஞ்சிருக்கிற பகுதி, எங்க பாத்திமா சர்ச்சு அமைஞ்சிருக்கிற பகுதி, எங்க நந்தி கோவில் அந்த அருவியை பத்தி சொல்லணும்னா வள்ளியூர்ல சொல்லிட்டே போலாம். அது போல பல அம்சங்கள் அமைந்து இன்னைக்கு ராக்கெட் தலைமை இங்க வந்திருக்குது. இந்தியனுடைய ராக்கெட் தளத்துடைய தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கிற இந்த வள்ளியூர்ல இந்த வாழைகள் பூத்து கொள்ளுங்க. இங்க விவசாயமே வாழை தான். அந்த வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணில் இன்று சேலமாராரை பதிவு செய்ததுல அன்பு தம்பி சந்திரனுடைய கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக, அவர் எங்க சேலாராருக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கொண்டாட்டத்திலும் கொண்டாட்டமாக இன்னைக்கு நடந்து கொடுக்கின்ற புதுகுல விழாவில் குடும்பத்தினர் எப்பவும் சேலாரார் ஒரு தனி நிறுவனம் அல்ல, அது ஒரு தமிழ் மொழி மண் சார்ந்த ஒரு இந்திய முன்னேற்றத்தின் தேசத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். அதுக்கு ஏற்ப சேலமரார் ஒரு குடும்ப நிறுவனம். பார்த்திருப்பீங்க, எப்பவுமே நாங்க குடும்பத்தோடு இருப்போம். அதே போல இவருக்கு ஒரு வலதுகரமாக இயங்கக்கூடிய என் அன்பு தம்பி மதுரையில தடம் வைத்துக் கொண்டிருந்த சுந்தர பாண்டியனாக எங்க சுந்தர் இவருக்கு துணையாக இருந்து தான் வந்துட்டாரு. ஆமா, எனக்கு இரு கண்கள் போல அவங்க இந்த சேலமராருக்கு இத்தகைய சிறப்புமிக்க இந்த மண்ணலை பதிவு செய்ததுல இளைஞர்கள் எல்லாம் சந்தித்ததுல ஒரு உற்சாகம். சிறு கடையாக அவர் இருந்திருந்தாலும் பெரு வெள்ளமன திரண்டு வந்து ஊடகத்துறை, அரசியல் பிரமுகர்கள், அனைத்து வியாபாரி சங்க தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கூடும் விதமாக எங்க சேலமரார் தொழிலாளர் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். எதிர்காலத்தில் இந்த சேல நிறுவனம் சந்திரனோட அல்லாமல் அவர் குடும்பத்தை இருக்கக்கூடிய அவர் வாரிசாரர்கள் கொண்டு போய் இந்த உலக அளவுல நான் வச்சுட்டேன், அதை கட்டி காத்தால் போதும் அவங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த சிறப்பான நாள்ல எல்லோருக்கும் ஒரு பாகு ஒரு 100 பேருக்கு பிரியாணியும், வரவங்களுக்கெல்லாம் 2 பிரியாணி வாங்கின ஒரு பிரியாணியும் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளத்தை வாழ்த்துக்கின்றேன். இதுதான் சேலமராரின் வளர்ச்சி. ஆண்டுக்கு இல்ல, ஒரு மாதத்திற்கு 5-6 கிளைகளை திறந்து கொண்டிருக்கின்றோம். என்ன கிடைக்கணும்னு சேலமரார் தொழில் பண்ணல, என்ன கொடுக்க முடியும் நினைச்சுதான் நாங்க தொழில் பண்றோம். உங்களுக்கான ஒரு நிறுவனம் இது. நீங்கள் வளர்த்த நிறுவனம். ஒரு அநாதை சிறுவனை, ஒரு தமிழ் பிள்ளைய தூக்கி கொண்டாடிய ஒரு மக்கள் நீங்க. என்ன அது எனக்கு தாய் தந்தையே நான் தாயை பார்த்தது இல்ல, தமிழை பார்த்ததுதான் சொல்லுவேன். அந்த தமிழ் முகங்கள்லாம் நீங்க எனக்கு தமிழ்நாடே சொந்தமாகி நிக்குது. உலகெங்கும் வாழும் யாழ் தமிழர்கள் இருந்து, யாழ்ப்பாண தமிழர்கள் இருந்து உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் நெஞ்சிலே சேலமரார் குடிபுகுந்து ஒரு வாழ்த்துக்களை பெற்றிருக்குது என்று சொன்னார். உங்க பாதங்களுக்கு அன்பு நன்றியும், கரங்களுக்கு அன்பு முத்தத்தை விட்டு தமிழ் மண்ணே மொழியே வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றியுடன் சேலமரார் இந்த தருணத்துல வந்த ஊடகத்துறை, சிறு குழந்தைகள் எல்லாம் நீங்க ஊடகத்துறையில என் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கான வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொண்டேன். மனம் தளர்ந்து போகுங்க, ஒருபோதும் இல்லை. பிறந்தாலும் இறப்பு உறுதி, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தோடு கடைபிடியுங்கள். எதற்கும் மனம் சாய்க்காமல் நேரம் பார்த்துக்கிட்டு வேலை செய்யாதீங்க. வேலையை முடிச்சுட்டு நேரத்தை பாரு, நீ வெற்றி பெறுவாய். உண்மையாகவே உண்மையாரு, கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய முழக்கம். யாருக்கும் நம்ம நன்றியோடு இருக்கணும். குடும்பங்கள் முக்கியம். பெற்ற தாய் தந்தைக்காக நம்ம வாழணும். நமக்கு எவனும் ஹீரோ கிடையாது, நம்ம தான் நமக்கே ஹீரோ. நான் சொல்லுவேன், எத்தனை அரசியல் பிரமுகர்களாகட்டும், தலைவராகட்டும், இல்ல புதுசா வந்த நடிகனா கூட இருக்கட்டும், என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து, நீங்க வாழ வைத்த வாழ்க்கைக்கு ஒரு கைமாறு செய்ய வந்திருக்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாழ வச்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு கைமாறா வராங்களாம். அப்ப நீங்க தான் ஹீரோங்கிறத உணர்ந்து குடும்பத்துக்காகவும், தாய் தந்தைக்காகவும், தொழிலுக்காகவும், நம்ம கட்டிய மனைமார்களுக்காகவும் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து தாயின் கனவை நிறைவேற்ற, நமது லட்சியங்களை நிறைவேற்ற நீங்கள் உங்க நேரங்காலங்களை கொடுத்து உழைக்க வேண்டும். என்னைக்கு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழும் போது உங்களுக்கான நேரங்காலங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசத்தை காட்டக்கூடியங்களை விட்டு விட்டு எங்கேயே கவனத்தை வைக்க கூடாது. நமக்காக தாய் தந்தை வீட்டுல காத்திருப்பாங்க, மனைமார் காத்திருப்பாங்க, தங்கைமார்கள் காத்திருப்பாங்க, அண்ணமார்கள் காத்திருப்பாங்க. இந்த குடும்பம் பாசத்தோட நீங்க பயணித்து உங்கள் கனவுகளை நினைவாக்கி உழைத்து வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு ஒழுக்கமும் சுய ஒழுக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்துல நம்மளை யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி போயிடும். முக்கியமா நம்ம வெல்வதற்கு சுய ஒழுக்கம் தான் முக்கியம். நம்ம தொழில் ஈடுபாடு தான் முக்கியம். நான் எங்க சென்றாலும் இந்த 6 தான் எனக்கு ஒரு தாய் தந்த மாதிரி 2 எழுத்து. அதை பதிவு செய்வதற்கு தான் நான் அந்த இடத்துக்கு போவேன். அதை பதிவு செய்யாம நான் ஒரு இடத்துல இருந்து கூட வரமாட்டேன். எனக்கு இருக்கிற தொழில் வெறி, என்னை நம்பியவர்களை நான் கொண்டு போய் கரை சேர்த்துறோம். எனக்கு ஆதரவா இருக்க தமிழ் மக்களுக்கு தூயமான, தரமான, சுவையான அந்த உணவை கொண்டு போய் சேர்த்த வேண்டும். இந்த எண்ணம் தான் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்பவும் உங்களை உள்ளத்தையும் உங்கள் மனசையும் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளம் மகிழ்ச்சியா இருந்தாதான் உங்க வெற்றியை குவிக்க முடியும். உள்ளத்துக்கு தேவையான உணவு முறை முக்கியம். பகல் நேர உணவுகள்
எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. இரவு நேர உணவுல நான் உணவு நடத்தினா தைரியமா சொல்லுவேன். வியாபாரத்துக்கான நிறுவனம் எங்களுது இல்ல. போக போக இரவு உணவுகளை குறைத்து அதிக நேரம் கொடுத்து இன்னைக்கு இருக்கிற உலகத்திலேயே இன்னைக்கு 4 ஹாஸ்பிட்டல் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு போகுது. நான் போராடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கண் பார்வை மங்குது, முடி உதிராமை, பல் டாக்டருங்கள், கருதரி ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் அதிகரிச்சிருக்குது. நான் படிக்கும் போது 2க்கு மேல வேண்டாம். பல ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் 3க்கு மேல வேண்டாம், 2க்கு மேல வேண்டாம். நம்ம இருவர் நமக்கு ஒருவர்னு போய் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கருத்தரிப்புக்காக நாடுங்க நம்ம பேனர்களை பாக்குறோம், ஆஸ்பத்திரிகளை பாக்குறோம். என்ன காரணம்? உணவு முறை, உயிர் சத்துள்ள உணவு, ஊட்டச்சத்துனா என்ன, விட்டமின் சி என்னங்கிறத நம்ம பார்த்து உண்ணுவதே இல்லை. முடி உதிராமைக்கு என்ன, கண் பார்வைக்கு என்ன, இதயத்துக்கு என்ன, கணையத்துக்கு என்ன, கிட்னிக்கு என்னங்கிறதெல்லாம் நம்ம கவலைப்படாம வாழ்றோம். உலகத்திலேயே அதிக சக்கரை நோய் உள்ள நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக சக்கரை உள்ள மாநிலம் தமிழக மாநிலம். உணர்ந்து வாழ வேண்டும் என் தமிழ் பிள்ளைகளும் தமிழர்கள் என்று கூறி உங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உயிர் தொழிலாளிகளான அனைவருடைய தரங்களுக்கு நன்றியை பதிவு செய்து உங்களை உடல் ஆரோக்கியம் கருது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அரசியல் பேசினா நிறைய நான் பேசுவேன். நான் வந்ததே தைரியமா சொல்லுவேன். நான் ஒரு திராவிட மொழி படி வந்தவன். தந்தை பெரியாரு எனக்கு ஜஸ்டிஸ் கட்சியிலிருந்து, நீதி கட்சியிலிருந்து, திகால இருந்து, அதிமுக இருந்து, அதுக்கப்புறம் தொடங்கின பாமக, அதுக்கப்புறம் வந்த நாம் தமிழர் எம்என் சீமால இருந்து எனக்கு தெரியும். ஆனா என் துறை அது இல்ல. அது என் துறையை பாதிக்கும். எனக்கு கான்ட்ரேஷன் எதையும் பொதுவெறியோட புரிந்து கொள்வது வேற, கான்ட்ரேஷனோட புரிந்து கொண்டா அது தப்பாயிடும். அது மற்ற தொழில் என்னை நம்பி செய்வர்களை பாதிக்கும். ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், அரசியல் இல்லாம இல்ல, இதுவே அரசியல் தான் நான் பேசிட்டு இருக்கிறது. தமிழர்களை யாரெல்லாம் நினைச்சு ஆட்சி நடத்துறார்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆதரவு. ஆமா, இல்ல எல்லா கட்சியுமே தமிழர்களை காப்பாற்றுறோம், ஊழலை ஒழிக்கிறதான சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஆதரிக்கிறேன். அது யாருங்கிறது மக்களுக்கு தெரியும், முடிவு பண்ணுவாங்க. மக்களுக்கு இது ஆன்லைன்ல புக் சேரைகளுக்கு நேரிலையும் சரி, இந்த கிளையில மட்டும் வள்ளி ஒரு இயற்கை பூமி, அந்த மக்கள் பயன்பெற வகையில் ஒரு விவசாய பூமி 150 ரூபாய்க்கு கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் 150. இதை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்போடு இந்த சிறு உதவியை பெற்றுக்கொள்ளும் உங்களுக்கெல்லாம் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.